அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிக்கொண்டே இருப்பதற்கு நீங்கள் பிறக்கவில்லை, உருவாக்குவதற்காக பிறந்திருக்கிறீர்கள். உங்கள் அப்பா அம்மா சொத்து சேர்த்து வைக்காமல் இருக்கலாம், ஆனால் அவர்கள் விழுமியங்களை, அதாவது வேல்யூஸ் உங்களுக்கு கொடுத்திருக்கிறார்கள். சில நாட்கள் உங்கள் பொறுமையை சோதிப்பதாக அமையும், சில இரவுகள் உங்கள் நம்பிக்கையை சோதிப்பதாகவும் அமையும். ஆனால் சிறந்த காரியங்கள், பெரிய காரியங்கள் சொகுசிலிருந்து, வசதியிலிருந்து உருவாகாது. அது தொடர்ந்த முயற்சியிலிருந்து தான் உருவாகும். மற்றவர்கள் உறங்கும் பொழுது படியுங்கள், மற்றவர்கள் புகார் கூறும் பொழுது பயிற்சி பெறுங்கள், கவன சிதறலை விட்டு ஒழுக்கத்தை தெரிந்து கொள்ளுங்கள். குறுக்கு வழிகளே தேவைப்படாது, வழிகாட்டுதல் மட்டுமே மிகவும் அவசியம். தோல்வி அடைந்தால் வெட்கப்பட வேண்டாம், முயற்சியை விட்டு விடுகிறதே வெட்கம். மறுபடியும் கூறுகிறேன், தோல்வி அடைந்தால் வெட்கப்பட வேண்டாம், முயற்சியை விட்டு விடுகிறதே வெட்கம். எல்லாமே சரியான, அதாவது பெர்ஃபெக்ட் மக்கள் நம் நாட்டுக்கு தேவையில்லை. யாருமே பாராட்டவிட்டாலும் எழுந்து நிற்பதற்கும், கடினமாக உழைப்பதற்கும், வேகமாக முன்னேறவும் பொறுப்பும் தைரியமும் நிறைந்த இளைஞர்கள் வேண்டும். சிறிதாக தொடங்கள், தாழ்மையாக இருங்கள், பெரிதாக கனவு காணுங்கள். உங்களுக்கான நேரம் வந்து கொண்டிருக்கிறது, அதை வீணாக்கி விடாதீர்கள். இன்றைய இளைஞர்களே ஊக்கம் பெறுங்கள், நாளைய தொழிலதிபராக, கல்வியாளராக மாறுங்கள். இது போன்ற சிந்தனைகளை தவறவிடாதிருக்க தமிழ் பூமர் அபிஷியல் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.